எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு மேக் மனி, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பிகம் ரிச். யாருமே நிறைய இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட்ஸ் யர் நெட் ஒர்த், ஹவு டு யூ கம் டு திஸ் பாயிண்ட் அண்ட் வாட் டிட் யூ டூ? என்னுடைய வேலை 9 to 6ன்னு சொல்லிட்டு கிளம்பாதீங்க. 40,000 வாங்குற ஒரு ஃபேமிலி மேன் அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா அவருக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு மனுஷனுக்கு அவனோட வாழ்க்கையில் 3 வருஷம் வேலைக்கு வேணால் வாங்கிட முடியும். ஓகே, புள்ளி விவரங்கள், அரசியலில் சில முக்கிய புள்ளிகளால் கொடுக்கப்படுற விவரங்கள். ஓகே, சரிங்களா? சரி தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்களே, அப்புறம் ஏன் தங்கத்தோட விலை குறையல? 3 வருஷத்தில் 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. 10,000 கிராம் மாதம் 15,000 சம்பாதிக்கிறான். எப்படி போய் வாங்க முடியும்? 1 கிராம் 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கிராம் தங்கம் மினிமம் தேவை. கிராம்ஸ். Hey boys and girls, this is Open Conversation with Bharani, aka OCB. The very first episode we have founder and CEO of Auragold, a fintech company from South India. Hi bro. Hi Bharani. For the very first time, thank you. We are starting with 0 subscribers. அதுலேயும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பாட்காஸ்ட்டே நான் ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு மேக் மனி, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பிகம் ரிச். அது எப்படி கிராக் பண்ணுறது? கிரேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ். அகைன் உங்களோட ஃபஸ்ட் பாட்காஸ்ட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ஐ எம் ப்ரிவிலேஜ். ஸோ கமிங் பேக் டு த கொஸ்டின், நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கான்டென்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஒருத்தங்க இதுதான் பெஸ்ட்டுமாங்க, இன்னொருத்தங்க அதுதான் பெஸ்ட்டுமாங்க. இப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. கடைசியில் நீங்கள் எதுவுமே இல்லாமல், இந்த போட்லேயும் இல்லாமல் அந்த போட்லேயும் இல்லாமல் நடுவில் ஆயிரும். நீங்கள் ஒரே விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், லாங் டேர்முக்கு பண்ணுங்கள், யூல் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ நிறைய பேருக்கு என்ன இன்றைக்கி இந்த காலத்தில் இல்லாமீங்கன்னே பேஷன்ஸ் இல்லை. நம்ம அம்மா அப்பா காலத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற ஜென்சிஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க கண்ணை மூடிட்டு கிரிப்டோ எக்ஸெட்ரா ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஃபஸ்ட் எடுத்துன்னு காலே வைக்கிறாங்க. யூ வில் ஆல்சோ டென் டு ஃபெயில் ஈஸிலி வித் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ என்ன ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட்டே தப்பு, நான் இதில் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணி இன்வெஸ்ட்டே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஐ ஹோப் இந்த பாட்காஸ்ட்டோட முடிவில் அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கிறோம். ஸோ தட் தே கேன் யூட்டிலைஸ் இட் அண்ட் க்ரோ தியர் ஃபியூச்சர். ஷோர் ப்ரோ. ஸோ இது எனக்கு ஸ்டார்டிங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, யாருமே நிறைய இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட்ஸ் யர் நெட் ஒர்த் அட் த ஏஜ் ஆஃப் 19, அட் த ஏஜ் ஆஃப் 22, ஏன்னா என் வயசு, அட் த ஏஜ் ஆஃப் 25, மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கல்யாணம் பண்ணுறதுக்கான வயசு. ரைட் நவ் யூ ஆர் ஃபேமிலி மேன். ஓகே. ஸோ 19 அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ஸ்பீக்கிங் ஜஸ்ட்டு பிடிச்சதை வாங்கிக்கிற அளவுக்கு ஏதோ அம்மா அப்பாவோட தயவில் வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து 22 நீங்கள் சொன்னீங்க. ஐ திங்க் காலேஜ் முடித்த டைம் நெட் ஒர்த்துன்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெருசாக இல்லை. ஐ திங்க் இட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் ஒரு 4 to 5 டிஜிட்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு அங்கே. அவ்வளோதான். அதுவும் நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்னால நானாக சும்மா பார்ட் டைமில் நான் பண்ணி கொடுத்த விஷயங்கள். ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சா ₹1,000 ₹2,000 இப்படி கிடைக்கும். இதை மந்த் அண்ட் மந்த் நான் சேவ் பண்ணி வச்சுட்டே இருந்தப்போ எனக்கு அமௌண்ட்டு தான். அதுவே தவிர சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து மாதம் பணம் வாங்காமலே என்னால் செல்ஃபாக சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிச்சு அந்த டைமில். அட் த ஏஜ் ஆஃப் 22. At the age of 25 கேட்டிங்க, I was far better than all my other peers actually. The reason is because I started my business in 24. So I was easily making 5-6 figures a month easily at that time. Fast forward அந்த வருஷங்கள் அப்படியே போக நம்ம என்ன பண்ணுறோன்னா, I understood that I'm not managing my expenses or my money. எதுவுமே மேனேஜ்லாம் பண்ணல. வருது, செலவு பண்ணுறோம், doing what you want, when you want, how you wantங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பி கோ லக்கி மாதிரி இருந்தாச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னுடைய as I said ஒரு 26-27 தான் இந்த ரியலைசேஷன் ஹிட் ஆகுது. தட் சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது, அது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் யூ கேன் க்ரோ வெல்த். இன்கம்மை வெல்த்தாக மாற்றுறதுக்கு யூ ஹேவ் டு லேர்ன் அப்படின்னு தெரிஞ்சு பர்சனல் ஃபைனான்ஸ்குள்ளே அடி எடுத்து வைக்கிறேன். த்ரூ புக்ஸ், த்ரூ வாட் ஆல் அவைலபிள் ஆன் த இன்டர்நெட். ஐம் ஜஸ்ட் லேர்னிங் அபவுட் இட். பிகாஸ் மணி எப்படி வேலை செய்யணும் எனக்கு தெரியாது, ஆனால் மணி மட்டும் நான் சம்பாதிச்சணும் அப்படின்னு நினச்சி எப்படி முடியும்? ரைட். கம்மிங் பேக் டு த நெட்வொர்க் கொஷின். ஓகே, இப்போ என்னென்னா 25-27 நான் இது பர்சனல் ஃபைனான்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இப்போ என்னோட நெட்வொர்க் டைனமிக் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இப்போ எலான் மஸ்க் எடுத்துக்கோங்களேன், அவரோட நெட்வொர்க் மோஸ்ட்லி ஸ்டாக்ஸ்னால தான். தட்ஸ் அ சேயிங் லைக் ஒர்க் ஹார்ட் இனஃப் டு மேக் யுவர் நெட்வொர்க் லுக் லைக் அ ஃபோன் நம்பர் அப்படிமா. கைண்ட் ஆஃப் லைக் தட். ஸோ ஸ்டாக் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் தட். ஓகே, பட் இட்ஸ் டைனமிக். இட் வில் கீப் க்ரோயிங், இட் வில் கீப் ஆன் க்ரோயிங் எவ்ரி டே, இட் வில் க்ரோ. ஸோ இட்ஸ் டைனமிக். பட் அகேன் மோஸ்ட்லி உங்கள் நெட்வொர்க் உங்களோட கம்பெனியோட பேப்பர்ஸில் தான் இருக்குது. ஸோ when you say லைக் அப்படி இருக்கும்போது எவ்ரிடே அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மற்ற ஃபவுண்டர்ஸும் சொல்கிறது they are 100 million, நாங்கள் இவ்வளோ லைக் we made our company is 100 million, பட் இட்ஸ் ஒன்லி ஆன் பேப்பர். ஒரு ஃபவுண்டரை அப்படி நம்மளால் பார்க்க முடியுமா லைக் அவங்களோட அந்த பேப்பர்ஸை வச்சு? ஸோ பேசிக்லி இப்போ எப்படின்னா, அவங்களோட நெட்வொர்க் அவங்க கம்பெனி இன்றைக்கி எவ்வளோ வேல்யூவேஷனுங்கிறத பார்ப்பாங்க. அதில் அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்டிங் பார்ப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் அவங்க லிக்விடேட் பண்ணால் அவங்க கிடைக்கிற அமௌண்ட் தான் அந்த நெட்வொர்க் சொல்லுவாங்க. ஹவு ஒன் ஷுட் ஸ்டார்ட்
his career to meet you with the same net worth? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாப் மட்டுமே பண்ணி இந்த நெட்ஒர்க்குலாம் வரணும் அப்படின்னா நீங்கள் டாப் 0.001% ஆஃப் த அந்த எம்ப்ளாய்மெண்ட் செக்டாரில் நீங்கள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை இந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் டாப் 0.0001%ல நம்ம போய் உட்காரணும். ஸோ இப்போ மேட்டர் என்னன்னா எல்லாரும் 1000 கோடி சம்பளம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஓகே ரைட். ஸோ அப்போ அடுத்து என்ன செக்டார் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற இந்த செக்டார் வரணும்னா ஆப்வியஸ்லி ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் த ஒன்லி வே. சும்மா வந்து நீங்கள் வேலையே பார்த்து மாதம் 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் நீங்கள் எவ்வளோ வந்தாலுமே இந்த செக்டாருக்கு நீங்கள் வரணும், இவ்வளோ இந்த நெட்ஒர்க்குக்கு வரணும் அப்படின்னா இட் வில் டேக் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இஸ் இன்வால்வ். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் மேட்ச் ஆகணும், ப்ளஸ் நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கணும். இது எல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா யூ வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு ரீச் இட். இஃப் யூ ஹெல்ப் அதர்ஸ் டு கெட் சக்ஸஸ்ஃபுல், ஆப்வியஸ்லி யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். இஃப் யூ ஹெல்ப் அதர்ஸ் மேக் மணி, யூ வில் ஆல்சோ மேக் மணி. திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். எனக்கு ஒரு தியரி இருக்குது. என்னென்னா, இஃப் ஐம் ஹெல்பிங் பீப்புள் டு மேக் 6 figure, ஐ வில் மேக் 5 figure. நோ, யூ வில் மேக் 7 figures. இல்லை, ஐ வில் மேக் அதுக்கப்புறம் இஃப் ஐ மேக் பீப்புள் மேக் 7 figure, ஐ வில் மேக் 6 figure. இஃப் ஐ மேக் பீப்புள் 8 figure, ஐ வில் மேக் 7 figure. என்னோடது வந்து இப்படி இருக்குங்க. நீங்கள் வந்து 1:1 பார்க்குறீங்க. ஒரு கம்பெனி ஒரு பர்சன் நான் சொல்கிறேன். நீங்கள் இதை ஸ்கேல் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ 100 கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அதே சொல்கிற அந்த ஒரு whatever percentage நீங்கள் ஸ்கேல் பண்ணீங்கன்னா as a சிங்கிள் கம்பெனியோட டர்னோவரோட நீங்கள் மேட்ச் பண்ணி கூட போக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ நான் சிங்கிள் இப்போ 1-on-1 இருக்கும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு பர்சனை மட்டும் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்க முடியுச்சுன்னா ஆப்வியஸ்லி ஐ கேன் மேக் 1 lakh ஃபார் மை செல்ஃப். ஆப்வியஸ்லி இப்போ அவங்களுக்கு நான் ஒரு கோடி கொடுக்க முடிஞ்சுன்னா ஐ கேன் ஈஸிலி மேக் 10 lakh ஃபார் மை செல்ஃப். இஃப் யூ மேக் அதர்ஸ் மேக் மணி, யூ ஆல்சோ மேக் மணி. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் போய் ஒரு கம்பெனியை அப்ரோச் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு அதை எக்ஸ் இன்ட்டு 2 மாற்றி தரேன், எனக்கு நீங்கள் கொடுங்க, யூ ப்ரூவ் இட். அவங்க உங்களுக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? யூ ஆல்வேஸ் அண்டர் கமிட் அண்ட் ஓவர் டெலிவர். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா தே ஓவர் கமிட் அண்ட் அண்டர் டெலிவர். இந்த இடத்துல தான் அடி வாங்குது. திஸ் எக்ஸாக்ட்லி வாட் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆல்சோ டூ. அப்படி வந்துரு சார், இப்படி வந்துரு சார், உங்களோட இத்தனை வயசில் உங்ககிட்ட இத்தனை கோடி இருக்கும் சார் அப்படிலாம் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீப் சீக் வந்த மாதிரி ஏதாவது வரும், மார்க்கெட் டவுன் ஆகும், மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போ நீங்கள் போய் சார் என்ன சார் திடீர்னு சார் மார்க்கெட்டுங்கிறது அப்படி தான் சார், திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே வரும் சார், நீங்கள் ஒன்றும் வரி பண்ண வேண்டாம் சார், கீழே இப்போ போனாமே மேலே வரும். எப்போ வரும்? 2 வருஷம் கழிச்சு வரலாம், 1 வருஷம் கழிச்சு வரலாம், 5 வருஷம் கழிச்சு வரலாம், ஆனால் ரெக்கவர் ஆகும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். இந்த 2 வருஷத்துக்கு அந்த பணத்தை தொடாமல் உங்களால் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகாது. புரியுதுங்களா? ஏன்னா அந்த பணத்தை இப்போ நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணி லாஸ் ரியலைஸ் ஆகிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஐயோ எனக்கு பணம் தேவைப்படுது, ஆனால் இந்நேரம் பார்த்து மார்க்கெட் டவுனில் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று தான், யூ ஹேவ் டு செல் இட் ஃபார் அ லாஸ் அண்ட் டேக் த மணி அவுட். அப்போ ஆப்வியஸ்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோட பர்பஸே என்ன? மணியை க்ரோ பண்ணுறது. பட் உல்டாவாக வேறு எதோ பண்ணியிருக்காங்க. ஹவு டு யூ கம் டு திஸ் பாயிண்ட் அண்ட் வாட் டிட் யூ டூ? இனிஷியலி வி ஸ்டார்டட் இஸ் bootstrap. ஸோ பூட்ஸ்ட்ராப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் பெட்டர். பட் பூட்ஸ்ட்ராப்பை ஸ்டார்ட் பண்ணுறது முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஆல்வேஸ் புட் யார் ஓன் மணி இன்டு தட். த ரீசன் இஸ் பிகாஸ் யூ பாரோ மணி தட் யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டார்ட் யூர் பிஸ்னஸ். இன்கேஸ் யுவர் பிஸ்னஸ் ஃபெயில்ஸ் யூ வில் பி கோயிங் டு டெட். ஆக்சுவலி அதாவது எப்படி சொல்லுன்னா 0 கூட வர நீங்கள் மைனஸில் போயிருவீங்க. இஃப் யூ ஹேவ் யார் ஓன் மணி யூ ரிஸ்க் இட், யூ லூஸ் இட், யூ வுட் ஹவ் லேர்ன்ட் சம்திங், பட் அட்லீஸ்ட் யூ வில் கோ டில் 0. கீழே நெகட்டிவ்ல போக மாட்டீங்க. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். உங்களுக்கு எந்த டொமைன் எந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கோ அந்த பிஸ்னஸ்லேயே ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கானான்னு பாருங்கள். இருப்பான். இருக்கிறவன்ட்ட போய் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வேலைக்கு செஞ்சுருவேன். ஒரு 2-3 வருஷம் மாடு மாதிரி வேலை பாருங்க. என்னுடைய வேலை 9 to 6ன்னு சொல்லிட்டு கிளம்பாதீங்க. ஃபவுண்டர் கூட ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத நீங்கள் 1-on-1 தெரிஞ்சுக்கோங்க. அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸில் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு அட்டை டு அட்டை மனப்பாடம் ஆகிடும், தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் யூ லேர்ன் அபவுட் இட். அந்த 3 வருஷத்தை சம்பாதிச்சிருப்பீங்க, உங்ககிட்ட ஒரு கார்பஸ் இருக்கும். அந்த கார்பஸை கொண்டு போய் இப்போ அந்த பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா chances of success is very high. புரியுதுங்களா? கம்பேர்ட் டு த ஓல்டு ஒன் விதவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்ட்லி கோயிங். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பிஸ்னஸ்க்கு போவாங்க? ஃபுட் பிஸ்னஸ்க்குள்ள போவாங்க. தே திங்க் தட் இஸ் வெரி ஈஸி. ஏன்னா அண்ணா நகரில் போய் அங்கே விற்கிற எல்லா கடைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கிறத பார்த்தோன்னே எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ தட். டக்குன்னு வந்து பிரியாணி கடை போடலாம், வித்துரும் அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலாக நானே காலேஜில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு வேஃபில் கடை, ஏன்னா அப்போதைக்கு ரொம்ப பூமியாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, பேட்டர் ஐஸ்கிரீம் தான் போடுறோம், இப்படி மடக்கி எடுக்கிறோம், காலேஜ் முன்னாடி சொல்லலாம், போட்டோன்னா நம்மளால் இவ்வளோ ரெவன்யூ பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது பண்ண முடியல எங்ககிட்ட அப்போதைக்குன்னா. அது கூட காசு கிடையாது. எங்கள் அப்பா 2 இது சொல்லுவார், எப்பயுமே காசு போட்டு பிஸ்னஸ் பண்ணால் நம்மளுக்கு வராது அப்படின்னு. ஸோ நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்பேன்னா சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸாக போகிறது வந்து எனக்கு பெட்டர்னு தோணும். பட் ஆனால் நீங்கள் எடுத்ததும் வந்து ஒரு ப்ராடக்ட், அதுவும் அந்த ப்ராடக்ட் வந்து
ஹை வேல்யூவான ஒரு ப்ராடக்ட். இப்போ வந்து ஒரு கிராம் வச்சு இதை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த ஒரு பெரிய அமௌண்ட் வேணும். அதை எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்? I earned it for my first business. ஓகே ஓகே. Right? My first company is also what I was doing is அதர் கம்பெனிஸ்க்கு ஆப் டெவலப் பண்ணுறது, வெப்சைட் டெவலப் பண்ணுறது, இதை நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் ஆஸ் அ சர்வீஸ். வெப்சைட்டில் நீங்கள் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணியிருக்கீங்க அடுத்தவங்களுக்கு. திஸ் ஐ ஸ்டார்டட் டெவலப்பிங் மை ஓன் ப்ராடக்ட். திஸ் இஸ் ஹவு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் இங்கே ஹையாக எனக்கு தெரியுது அப்படிங்கிறக்கான ரீசன் என்னென்னா, ஐ வாஸ் தேர் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் அ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் இயர்ஸ், லைக் 7-8 years. I have that experience. Then I learned a new skill which is personal finance, gold, silver, precious metals பற்றி கற்றுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன். தென் அ நியூ ப்ராடக்ட் கேம் அவுட் ஆஃப் இட். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டெவலப்பிங் ஃபார் அதர்ஸ், எத்தனை நாள் அடுத்தவங்களுக்கே பண்ணி கொடுக்குறது, நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணலான்னு சொல்லி we created our own product. ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரதுனால எனக்கு வந்து 40,000 நான் மந்த்லி சேலரி, எனக்கு வந்து ஒரு 20 வயசு ஆகுது. ஐ டோன்ட் ஹேவ் எனி கமிட்மெண்ட்ஸ். ஸோ நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? ஆன் த அதர் ஹேண்ட் 40,000 வாங்குற ஒரு ஃபேமிலி மேன், அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா அவருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 40,000 வந்து பெருசாக கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற போது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, யூ ஷுட் இன்வெஸ்ட் மோர். இந்த டிஃபால்ட் ரூல் சொல்லுவாங்கல்ல, இந்த சோஷியல் மீடியாவில் யூ இன்வெஸ்ட் 20% எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் 40,000 ஒரு 8,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஐ வுடன்ட் சஜஸ்ட் தட். ஓகே. யூ ஆர் டூ யங், ஸோ யூ கேன் இன்வெஸ்ட் மோர். I would suggest 50% கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ப்ரொவைடட் யூ டோன்ட் ஹவ் எனி கைண்ட் ஆஃப் லோன் கமிட்மெண்ட் ஆர் ஸ்டஃப் லைக் தட். பீப்புள் வித் லோன் கமிட்மெண்ட் அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்க தான் இந்த பர்சன்டேஜில் மேபி 20% ஃபஸ்ட் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் விஷயங்கள் பண்ணி பண்ணணும். ஆனால் இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 20% கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தேல் கட் கார்னர்ஸ் அகைன் தேர். என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் இந்த கடன் அடைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போவேன் அப்படின்னு. தட் இஸ் ராங். மணியை விட இருக்கலே வேல்யூபிளான ஒரு அசெட் வந்து டைம். அப்போ டைம் தான் இதில் க்ரூஷியல். நல்லா பாருங்களேன், கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது வந்து டைம்னால தான். டைம் கடக்க தான் உங்களுக்கு கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது ஏதோ பண்ணுறது பெட்டர். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். சார் நான் ரொம்ப கம்மியாக தான் சார் சம்பாதிக்கிறேன், நான் என்ன சார் பண்ணுறது? கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். எவனுமே வந்து வீண் செலவு பண்ணாமல் இருப்பாங்க. 10,000 சம்பாதிக்கிறேன், ஏதாவது ஒரு வீண் செலவு பண்ணிட்டு தான் இருப்பான். அன்னெசரி திங்ஸில் போய் பணம் செலவு பண்ணுறது, லோனில் போய் ஃபோன் வாங்குறது, இனிமேல் பண்ணுவான். எனக்கு வந்து நீங்கள் ஃபோன் வாங்கணும்னு சொல்லும்போது ஒன்று தோணுச்சு. நான் வந்து ரொம்ப நாளாக ஒரே ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன், ஹீ லிவ்ஸ் இன் பெங்களூர். ஸோ அவனை நான் ரொம்ப நாள் கழித்து காலேஜெலாம் முடித்து வேலைக்கு போய் பார்க்குறேன், ஃபோன் வருது. எடுத்து பார்த்தா ஐஃபோன். நான் அவனை பார்த்து கேட்குறேன், எப்படி வாங்கினேன் ஃபஸ்ட்டு, இஎம்ஐ போட்டியா அப்படின்னு. இல்லை, நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருந்தேன்? 60,000 நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அவனோட சேலரி வந்து 25,000. ஸோ கிட்டத்தட்ட 3 months போட்டு வாங்கிட்டான். எதுக்காக சேர்த்து வச்சேன்னு கேட்டேன். அவன் வந்து பெங்களூரில் நான் இருக்கிற இடத்துலேருந்து ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு வண்டி வாங்கலான்னு வச்சுருந்தேன். பட் ஆனால் ஃபோன் வாங்கிட்டேன். ஏன் வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன். சொன்ன எக்ஸாக்ட் வேர்டு என்னென்னா, நண்டு சென்டெல்லாம் ஐஃபோன் வச்சுருக்கு, நான் அதை பார்த்துட்டு நம்ம மட்டும் வாங்கலாட்டி எப்படி அப்படின்னு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுது. அண்ட் அந்த சேம் வே நிறைய பேர் வந்து சொசைட்டிக்காக இது வச்சுருக்கணும், இது நம்ம பண்ணியிருக்கணும், மெட்டீரியலிஸ்டிக்ஸாக நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்குது. ஸோ மணியோட மைண்ட் செட்டு ஒரு யங்ஸ்டர் எப்படி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு நீடையும் வண்டி பிரித்து பார்க்க தெரியணும். எனக்கு பைக் வாங்குறதுக்கு அந்த காசுனார், பைக் இஸ் அ நீடு. ஏன்னா அது இருந்துச்சுன்னா அவர் இன்னும் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும், அவர் ஆஃபீஸ் போய்ட்டு வரலாம். ஆனால் அவர் எங்கே போய் போட்டார்னா அவரோட வாண்டில் போய் போட்டார். அதாவது சரி தப்புங்கிறது வந்து அது அவங்க பர்சனல் டிசிஷன். இருந்தாலும் பர்சனல் ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்த்தா இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். யூ ஷுட் ஹவ் கான் ஃபார் த பைக் பிகாஸ் தட் இஸ் யுவர் நீட். யூ ஆர் வேர் யூ ஆர் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ். அதை சூப்பராக எடுக்கிறதுக்கும் புவராக எடுக்கிறதும் இட்ஸ் அப் டு யூ. ரைட். என்னை பொறுத்த வரைக்கும் பைக்கு, இந்த மொபைல் ஃபோன்ஸ் இது எல்லாமே ஃபார் அ காமன் மேன் இட்ஸ் அ லைபிலிட்டி. ஓகே, இட்ஸ் நாட் அன் அசெட். இட்ஸ் அன் அசெட் இஃப் யூ ஆர் கான்டென்ட் கிரியேட்டர். For example, you are a content creator. You use that iPhone to create content, and out of the content, you are making some money. So obviously, you make great content through that phone. That phone is helping you make more money. It's an asset. Okay. How a same iPhone is becoming an asset for someone and a liability for someone depends on what you do with it. இல்லை, இது சிம்பிளர் டேர்ம்ஸில் இது பார்க்குறவங்க மேபி அசட்னா என்னது, லைபிலிட்டினா என்னது? அசட்னா என்னென்னா, உங்கள் பாக்கெட்டில் எதெல்லாம் எக்ஸ்ட்ரா மணி போடுதோ அதெல்லாம் அசட். லைபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, உங்கள் பாக்கெட்டில் இதெல்லாம் மணி எடுக்குதோ அதெல்லாம் லைபிலிட்டி. நீங்கள் வாழ்கிற வீடு இருக்குல்ல, அது வந்து அசெட் கிடையாது. ஓகே, இட்ஸ் அ லைபிலிட்டி. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சொந்த வீடு வந்து ஒரு அசெட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் டெக்னிக்கலி இட்ஸ் நாட் யர் அசெட். த ரீசன் பிகாஸ் இட்ஸ் இல்லிக்விட். நீங்கள் அதுக்குள்ள தான் குடியிருக்கிறீங்க. டக்குன்னு நினச்சா நாளைக்கு காலை விற்று வீட்டிலேருந்து எல்லோரும் வெளியே வந்துட முடியாது. ரைட். ஸோ இட்ஸ் அன் இல்லிக்விட் லைபிலிட்டி அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி இன் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், மெயின்டெனன்ஸ், ரெனோவேஷன். இதுவே இப்போ நான் அதே ஒன்று மாற்றி சொல்கிறேன். நீங்கள் ஒன்று வச்சுருக்கீங்க, யூ மேக் இட் அன் Airbnb. இட்ஸ் அன் அசெட். ஒரு நாள் நைட்டு தங்கினா 2,000 ரூபா. மாதம் ஃபுல்லாக புக்கிங் ஆகணும் அவசியம் இல்லை. 15 புக்கிங் ஆனால் 30,000 ரூபா.
அந்த வீட்டுக்கான 30,000 நீங்கள் மாத வாடகை கூட்டா கூட கிடைக்காது. நிறைய பேர் நீங்கள் ஏர்பிஎன்பிஸ் வச்சிருப்பாங்க, சொந்தமான ஒரு வீடு கூட வச்சிருக்க மாட்டாங்க. ஏர்பிஎன்பிஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. சொந்த வீடு ஒன்று வாங்கி 40 வருஷம் அகைன் இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் ஒரு வீடு வாங்குறதுக்கு 30-40 வருஷம் ஆகுது ஃபார் சம்மன் ஆக்சுவலி. ஓகே. அவங்க லோன்லாம் அடைக்கிறதுக்கு. ரைட். 50 years ago பிஃபோர் த கோல்டு ஸ்டாண்டர்ட் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு மனுஷனுக்கு அவனோட வாழ்க்கையில் 3 வருஷம் வேலைக்கு போனால் வாங்கிட முடியும். ஓகே. 3 years. சந்தோஷமாக இருக்குல்ல. 3 வருஷம் வேலைக்கு போனால் ஒரு வீடுங்க, வீடு கட்டிடலாம். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். கோல்டு ஸ்டாண்டர்டை எப்போ ரிமூவ் பண்ணாங்களோ விச் இஸ் அ மேஜர் ஃப்ளா. அது ஒரு பெரிய ஏன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் புரியல. ஓகே. 1974 வரைக்கும் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்படின்னா என்னென்னா உங்ககிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ, ஒரு கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அவ்வளோ நோட்டு தான் அச்சடிக்க முடியும். ஓகே. ஓகே. ஓ, இதை 1974 பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் அதை வந்து அந்த அந்த இதை பிரேக் பண்ணுறாங்க. இனிமேல் கோல்டையும் டாலரையும் டீபெக் பண்ணிடலாம். டீபெக்னா நம்மக்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குங்கிற அவசியம் கிடையாது, நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நோட் அடிச்சிக்கலாம். ஓகே. மற்ற கண்ட்ரீஸ்லாம் உங்களுடைய கரன்சியை டாலருக்கு நிகராக பெக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோல்டை பெக் பண்ணி தான் எல்லா கரன்சியும் இருந்துச்சு. இனிமேல் கோல்டை வச்சு பெக் பண்ணாதீங்க. டாலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு டாலர் ஈக்குவல் டு எவ்வளோ ஐஎன்ஆர், எவ்வளோ பாகிஸ்தான் ருபீஸ், எவ்வளோ அதனால தான் நம்ம வந்து $1 இஸ் ஈக்குவல் எங்கே போனாலுமே. கரெக்ட். அது ஒரு குளோபல். ஆக்சுவலி இட்ஸ் a வெரி ஸ்மார்ட் மூவ் பை யூஎஸ். இது வந்து யாருக்காக, ஐ மீன் எதுக்காக, த வெரி ஃபர்ஸ்ட் திங் எதுக்காக பண்ணாங்க அண்ட் ஹவு ஆல் தீஸ் கண்ட்ரீஸ் ஹேஸ் அக்செப்டட் ரேதர் தென் ஐ வில் கோ வித் டாலர் தென் ஐ வில் கோ வித் கோல்டு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ரெஷர் வருதுங்கன்னா எக்கனாமிக் க்ரோ ஆகணும். எக்கனாமிக் க்ரோ ஆகணும், கேஷ் நிறைய பம்பின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி இதாகணும்னா ஆப்வியஸ்லி பிஸ்னஸஸ் நிறைய க்ரியேட் ஆகணும். பிஸ்னஸ் நிறைய க்ரியேட் பண்ணணும்னா அந்த பிஸ்னஸ் whoever is wants to start the business they need money. கேபிட்டல் வேணும். அப்போ கேபிட்டல்னா அவன் கடன் வாங்கணும். கடன் வாங்கினா அவங்க பேங்க்கில் பணம் இருக்கணும். அப்போ டாலருக்கு தான் கேஷ் இருக்கிற கேஷ் வாஸ் வெரி லிமிடெட். அதனால கேஷோட வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் கோல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ருபீஸ் ஐ மீன் டாலரோட வேல்யூ இருந்துச்சுங்க ஆக்சுவலி நேரம். அதனால கோல்டு பேப்பரும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு இருந்துச்சு. இட்ஸ் லைக் த டாலர்ஸ் வாஸ் அ பேப்பர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் கோல்டு. ஓகேங்களா. ஆனால் எப்போ டீபேக் பண்ணுறாங்களோ கோல்டும் டாலரும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகுது. பேர் என்னென்னா எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ நோட் அச்சடிச்சிக்கலாம்னு சொல்லி யூஎஸ் கவர்மெண்ட் தேவையான அளவு அச்சடிச்சிக்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த பில்டிங் கட்டுறதுக்கு வந்து 1000 கோடி ஆகுதா, 1000 கோடி பிரிண்ட் அடிச்சிடும். ஓகே. கஷ்டப்பட்டதெல்லாம் கிடையாது. அப்போ மணி இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தின் ஏர். அப்போ தின் ஏர்லேருந்து வர காசு சர்க்குலேட்டில் வரும்போது நிறைய கரன்சி ஆக ஆரம்பிச்சிடும். ரூபா நோட்டு நிறைய ஆக ஆரம்பிக்குது. அப்போ ரூபா நோட்டை நிறையா when it goes more and more than the demand, சப்ளை அதிகமாக இருக்கும்போது அதோட வேல்யூ டிவேல்யூ ஆகிட்டே வரும். ஓகே. அதனால தான் 1974 அப்புறம் டாலரோட டிப்ரிசியேஷன் டிராஸ்டிக்காக இருக்குது. இது இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ யூஎஸில் வந்து அந்த நோட் அச்சடிக்கிறது இப்போ பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன்ல. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நோட் அச்சடிக்கும் போது பொருளோட விலை ஏற ஆரம்பிக்குது. அது சில பேருக்கு வந்து அன்அஃபோர்டபுளாக மாறுது. ஓகேங்களா. நான் சொன்ன 3 வருஷத்தில் வேலை பார்த்து அந்த வீடு வேணாலும் கட்ட முடியுது. அப்படியே 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் 20 ஆகுது. இன்றைக்கி வந்து நம்ம 30-40 வருஷம் தான் 30-40 வருஷங்கிறது ஒரு லைஃப் டைம். இன்றைக்கி ஆவரேஜ் லைஃப் டைம் வச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களோட லைஃப் டைமோட 50-60% ஆக்சுவலி. ஒரு வீடு வாங்குறதுக்கு, அதாவது 1 கோடி ரூபா வீடுக்கு நீங்கள் லோன் போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அந்த 30 வருஷமும் கட்டி முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2.5 வீட்டுக்கான காசு கொடுத்துருப்பீங்க. இது எப்படி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்? 2.5 கோடி ரூபா கொடுத்து அந்த வீடு வாங்கியிருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு அந்த 2.5 கோடி தாண்டி அதில் ரிட்டர்ன் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து ப்ராஃபிட்டே வர ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 2.5 கோடிக்கு பதில் 2 கோடி 60 லட்ச ரூபா வந்தால் 10 லட்ச ரூபா தான் லாபம் உங்களுக்கு ஆக்சுவலி இருக்கீங்க. அப்போது நீங்கள் இன்னும் நல்லா ப்ராஃபிட் பண்ணணும்னா உங்கள் 2.5 கோடி வீடு 5 கோடி ரூபா ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏன்னா இப்போ ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சு. சென்னையில் நீங்கள் சும்மா என்கொயரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விலைலாம் சொல்லும் போது தலை சுற்றிடும். அண்ணா நகரில் சொன்னாங்க என்னோட மாத சம்பளம் தான் 1 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு போய் நின்றுக்கலாம். நின்றுக்கிறேன் சார், நிற்கிறேன். பூமியில் சொந்தமாக ஒரு சதுரடி இடம் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் நின்றுக்க முடியாது வச்சுருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு புரியுதில்ல இப்போ எவ்வளோ இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 40,000 நம்ம யோசிப்பாரு. அப்போது இந்த ஸ்கேலில் போகும்போது இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், ரியல் எஸ்டேட் இஸ் பிகம் அன்அஃபோர்டபுள் ஃபார் த மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ். இதேமாதிரி தங்கமும் ஒரு பாயிண்டில் வரும். ஓகே. ஆல்ரெடி இப்போ கிராம் 10,000 இப்போ 10,000 வந்துருச்சு. அதுவே இப்போ மக்கள் கேட்குற அடுத்த கொஷின்ஸ் என்கிட்ட அதிகமாக கேட்குறது என்னென்னா, சார் இன்னும் கூடுமா ஏன்னா இவ்வளோ வந்துருச்சுல்ல, ஒருவேளை தங்கத்தோட விலை குறைய ஆரம்பிச்சிருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, as long as government is printing money out of thin air, inflation will never go to zero. Okay. If inflation doesn't go to zero, gold is the only asset that is directly proportional to inflation. நீங்கள் இங்கே அச்சடிக்கிறது நிப்பாட்டாத வரைக்கும் தங்கத்தோட விலை ஏறிட்டு தான் போகும். அதனால தான் நான் கண்ணு மூடிட்டு கோல்டில் போடணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, எவ்ரி 100 days US is printing $1 trillion. இதில் இப்போ பிரச்சனை நீங்கள் கேட்டிங்களா, எனக்கு இது எப்படி அஃபெக்ட் ஆகுது? நீங்கள் சொல்ல மாதிரி நிறைய மணி வந்தால் நல்லது தானே நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு 1000 ரூபா சம்பாதிச்சிருக்கீங்க,
ஓகேவா? சர்க்குலேஷனில் வந்து 1 லட்ச ரூபா இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் புரியுதுக்காக சொல்கிறேன். நாளைக்கு நைட்டே வந்து கவர்மெண்ட் சர்க்குலேஷன் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக மாற்றிட்டாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா 1 லட்சம் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்கள் கையில் 1000 ரூபா தானே இருக்குது. அதோட பையிங் பவர் எவ்வளோ? 1000 தானே இருக்கணும். 500 ரூபாய் இருக்கும். ஓகே. 2 மடங்கு நோட் ஆயிடுச்சு. சப்ளை 2 மடங்கு ஆயிடுச்சுன்னா உங்கள் கையில் இருக்கிற வேல்யூ அப்படியே 2 மடங்கு குறைஞ்சிரும். நீங்கள் 100 ரூபா வச்சுருக்கீங்க, அதை கொண்டு போய் இன்வெஸ்ட்டே பண்ணாமல் உங்கள் பாக்கெட்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் அலமாரியில் வச்சுருக்கீங்க. அது 1 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட பையிங் பவர் வேல்யூ வந்து 100 ரூபான்னு வேல்யூ ₹100, அதோட பையிங் பவர் வரது 90 ரூபா. 90. ஓகே. கான்செப்ட் பண்ணிச்சா? அப்போ வருஷம் 10% டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் அந்த 100 ரூபா கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி எவ்வளோ தருவோம் அப்படின்னா அதிகபட்ச வட்டி நான் சொல்கிறேன் 7%. அப்போ உங்கள் 100 ரூபா 107 ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று கேட்கலாம், இது ஸ்மார்ட் மூவ் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிடையாது. ஏன்னா இன்ஃப்ளேஷனே நான் சொன்ன மாதிரி 10% நான் வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் ஆர் வெரி ஹை. பீப்புள் ஆர் ஆல்ரெடி மிஸ்லெட். ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே இப்போ இந்தியாவோட ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் ரேட் 7%, அப்படி 6 to 7% தான் சொல்கிறாங்க. இது பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புள்ளி விவரங்கள், அரசியலில் சில முக்கிய புள்ளிகளால் கொடுக்கப்படுற விவரங்கள். ஓகே, சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ புள்ளி விவரங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டான டேட்டா கொடுக்க மாட்டாங்க. எப்படின்னு சொல்கிறேன். எப்படி அதை அந்த நம்பர் 6%, 7% அரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பென்ஸ் காரோட விலை போன வருஷமும் ஒரு 75%, இந்த வருஷம் 75%. இன்ஃப்ளேஷன் எவ்வளோ? 0. கரெக்டாக? ஆனால் போன வருஷம் அரிசி விலை 60 ரூபா, இந்த வருஷம் அரிசி விலை 90 ரூபா. பர்சன்டேஜில் போட்டு பாருங்கள், 30%. அப்போது இது 2 எடுத்து ஆவரேஜ் எடுத்து போட்டு டிவைடட் பை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 30 + 0 / 2 போட்டிங்கன்னா 15%. அப்போ 15% இன்ஃப்ளேஷன் ரேட் கரெக்டாக? பென்ஸ் கார் ரேட்டே ஏறல சார், அதனால உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஏறலன்னு அர்த்தமா? அது அத்தியாவசியம் இல்லாத பொருள். இதை தான் இப்படி தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அத்தியாவசியம் இருக்கிற பொருள் இல்லாத பொருளை எடுத்து ஆவரேஜ் பண்ணி 6% தான் சார் இன்ஃப்ளேஷன், 7% தான் சார் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு மிஸ்கோட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பேங்க்கில் போய் போட்டு 1% வட்டி எக்ஸ்ட்ரா கூட கிடைக்குது, 1% கிடைக்குதுன்னு வச்சுங்க, தப்பு. இன்ஃப்ளேஷன் இஸ் இன்ஃப்ளேட்டிங் அட் அபவுட் 12%, 10 to 12% அபோவ் தான் இருக்குது. நம்ம அதை வந்து கண் கூட நம்ம நடக்கிற விஷயங்களை பார்க்கலாம். பால் விலை இன்றைக்கி 50 ரூபா 1 லிட்டர்னா, ஒரு வருஷம் கழிச்சு அதை வந்து 5%, 6% இன்ஃப்ளேட் ஆகிட்டு இல்லை, 10% ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்க சொல்ல நம்ம என்ன பண்ணணும்? வாட் ஷுட் காமன்மெண்ட்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுவோம். அகைன் இந்த மாதிரி 20 வயசு பையன் இருக்காங்க, 40 வயசு எங்கள் அம்மா இருக்காங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா சிம்பிள். எல்லாருக்குமே காமனான ரூல் என்னென்னா, யூ இன்வெஸ்ட் டு பீட் இன்ஃப்ளேஷன். ஓகே. இஃப் யூ டோன்ட் இன்வெஸ்ட் யூ வில், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே இன்ஃப்ளேஷனால் சாப்பிடப்படும். அப்போ உங்களெல்லாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல தான் காட்ஸ் மணிங்கிற கோல்டு அண்ட் சில்வர் உள்ளே வருது. இது ஏன் காட்ஸ் மணின்னு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பேர் வச்சுருக்காங்கன்னா, மனிதர்களால் அதை கிரியேட் பண்ண முடியாது, கடவுளால் கிரியேட் பண்ணப்பட்ட மணி. ஸோ அப்படி பார்க்கச்சில இஷ்டத்துக்கு நம்மளால் அதை உருவாக்க முடியாது. எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற மொத்த மைண்டு கோல்டு இருக்குல்ல, அதாவது இப்போ மைன் பண்ணி எடுக்கப்பட்ட கோல்டு இருக்குல்ல, அதை மட்டுமே ஒரு 22 மீட்டர் க்யூபில் அடைச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான் தங்கம் இருக்குன்றீங்களா? 22 மீட்டர் க்யூப், 22 மீட்டர் ஹைட், 22 மீட்டர், அது ஒரு க்யூப் எடுத்திங்கன்னா அவ்வளோதான் அடைச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான் தங்கம் இருக்குது. ஆனால் அதோட வேல்யூ தங்கமே அவ்வளோதான் இருக்குது. ஓகே, அது அவ்வளோ கம்மியாக இருக்கிறனால அது ரொம்ப ரேராக இருக்கிறனால அது வேல்யூபிள். ரியல் எஸ்டேட்டுக்கும் எதனால் வேல்யூபிள் நினைக்கிறீங்க? லேண்ட் இஸ் லிமிட்டட். புது லேண்டெலாம் டெய்லி கிரியேட் ஆகிட்டுலாம் இல்லை. இன்ஃபேக்ட் இருக்கிற லேண்டு தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கு. யூனோ சென்னையில் அடுத்த 10 வருஷத்தில் 10 அடிக்கு தண்ணி உள்ளே வந்துடும் அப்படின்றாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஈசிஆர் சைட்லலாம் உங்களுக்கு புதுசாக நீங்கள் பில்டிங்கோ வீடோ கட்டுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காது. ஓகே, ஏன்னா அது கடலுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற ரீசனால், டியூ டு குளோபல் வார்மிங். ஆப்வியஸ்லி ரியல் எஸ்டேட் ப்ராஃபிட்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஃபார் த கார்பரேட்ஸ். ஏன் கேஷ் வந்து அது யாருமே ஸ்டாப் பண்ணாமல் லிமிட்லெஸ்ஸாக அடிக்க முடியும். அதனால அது வந்து கோல்டுக்கு நிகரான கரன்சி இல்லை. ஆன் த அதர் ஹேண்ட் கோல்டு ரிசர்வ்ஸ் நிறையா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் படித்தது கூட உகாண்டாவில் வந்து எங்ககிட்ட அவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இந்தியாவில் கூட வீக்லி கூட ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும், கோல்டு ரிசர்வ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், கோல்டு ரிசர்வ் அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கோல்டு இஸ் சம்திங் தட் இஸ் ஹிஸ்டாரிக்கலி மண்ணுக்குள்ளே நடந்துக்கிட்டே ஒரு விஷயம். ஸோ வருஷங்கள் போக போக அதுவும் உருவாக்கிட்டு தானே இருக்கும். அப்போது அதோட லிமிட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்கும். ஓகே, கோல்டு வந்து இஸ் நாட் ஃப்ரம் எர்த். ஓகே, தங்கம் வந்து எர்த்தில் உருவாகிற ஒரு மெட்டல் கிடையாது. அது ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்டு எத்தனையோ வருஷம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆஸ்ட்ராய்டு கிராஷ் ஆகி எர்த்தில் விழும்போது அந்த ஆஸ்ட்ராய்ட்லேருந்து வந்த மெட்டல் தான் அது. ஆக்சுவலி ஓகே, இட்ஸ் நாட் நேட்டிவ் டு எர்த். ஓகே, இட்ஸ் லிமிட்டட். புதுசாலாம் தங்கம் டெய்லிலாம் கிரியேட் ஆகிறது கிடையாது. உலக ஆரம்பிக்கும் போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் தங்கம் இருக்கோ அது அமௌண்ட் ஆஃப் தங்கம் தான் இப்போவும் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறதுனால இப்போ லிமிட்டடாக இருக்கிறனால அது வந்து ஹை வேல்யூ.
ஆன் த அதர் ஹேண்ட் பிட்காயின் ஆல்சோ லிமிட்டட் இல்லை, 21 மில்லியன் பிட்காயின்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போது ஆல்சோ பீப்புள் வுட் கால் பிட்காயின் ஆஸ் அ டிஜிட்டல் கோல்டு. ஷுட் சம் ஒன் இன்வெஸ்ட் இன் பிட்காயின் as well? நல்ல ஒரு கொஷின். கோல்டுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பிட்காயினில் இருக்குது ஆக்சுவலி, ரைட். அண்ட் அதனால தான் அது வந்து வேல்யூபிள். இன்றைக்கி எவ்வளோ நம்ம பேசுகிற டைமில் அதில் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே. ஒரு காயின் 1 கோடி ரூபாய்க்கு மேலே. 10 வருஷத்துக்கு முன்னாடி அதோட வேல்யூ வந்து ஒரு ரொம்ப கம்மி, $1 ஈக்குவலண்டாக தான் இருந்துச்சு. சென்ட்டில் கூட இருந்துச்சு ஆக்சுவலி. 2008, 9, 10 காலங்களில் ஒரு பிட்காயின் ஈக்குவல் டு சில பைசா கொடுத்து வாங்கிக்கலாம் நீங்கள். அது இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு ஆனதுக்கான காரணம் தங்கத்தின் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பிட்காயினில் இருக்குது. அடிஷ்னல் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா போர்ட்டபிலிட்டி. இப்போது 1 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ரூபா பிட்காயினை கூட நீங்கள் ஒரே பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போக முடியும். 100 ரூபாய்க்குள்ள ஒரு பென்ட்ரைவில் வச்சுட்டு போகலாம். தங்கத்தை வந்து நீங்கள் 100 கோடி ரூபாய்க்கு மூவ் பண்ணணும்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குவான்டிட்டி. அதுக்கு உங்களுக்கு ட்ரக்காக தேவைப்படும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ எல்லா விஷயத்தையுமே கோல்டுக்கும் பிட்காயினுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. போர்ட்டபிலிட்டிங்கிற ஒரே விஷயத்தில் மட்டும் பிட்காயின் வந்து கூட. ஓகே, போர்ட்டபிலிட்டி மட்டும் இல்லை, இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பப்ளிக்லி வெரிஃபைபிள் லெஜர். ஆக்சுவலி யார்கிட்ட எவ்வளோ இருக்க வாலி எல்லாரும் பப்ளிக் லெஜரில் யாரும் பார்க்கலாம், ரைட். வெரிஃபைபிள், இட்ஸ் நாட் அ சீக்ரெட் மாதிரி. இப்போ தங்க ஒருத்தர் எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆமாம். ஆனால் பிட்காயின் உங்கள் அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அட்ரஸில் எவ்வளோ இருக்குன்னா, ஆனால் அந்த அட்ரஸ் பின்னாடி இருக்கவங்க யாருன்னு தெரியும், அது தெரியாது. until and unless you go and reveal. நீங்கள் வந்து இதுதான் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணாலும் அதை ட்ராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் த கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் ரைட் நோ. பட் அகேன் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்களே யோசிச்சு பாருங்கள், 21 மில்லியன் காயின்கிற ஹார்ட் கேப். அதுக்கு மேலே ஒரு பிட்காயின் கூட கிடையாது. சரிங்களா? வருஷங்கள் கடக்க அதோட வேல்யூ கூடதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய மக்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பிட்காயினோட அந்த சீட் ஃப்ரேஸ் எல்லாம் தொலைச்சிட்டாங்க. அந்த பென்ட்ரைவ் தொலைச்சிட்டாங்க, பென்ட்ரைவ் உடஞ்சிருச்சு. பென்ட்ரைவை காணான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கார்பரேட் வச்சுனா தேடினாங்க. இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து விட்டுட்டாங்க. ஆமாம், கிடைக்கல. கவர்மெண்ட் வந்து அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கல தோன்றதுக்கு. அதாவது அதோட அர்த்தம் என்னென்னா, ஒன்ஸ் தொலைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், திருப்பிலாம் அவங்களால எடுக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட சப்ளை குறைஞ்சிட்டே வருது. 21 மில்லியன் காயின் டோட்டல் காயினாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி உண்மையில சர்க்குலேட்டிங் சப்ளை எடுத்திங்கன்னா 21 மில்லியன் இருக்காது. ஸோ அதே கான்செப்ட் தான். பூமியில் புதுசாலாம் வந்து கோல்டு உருவாகலை. எவ்வளோ லிமிட்டடாக இருக்கோ அவ்வளோதான் இருக்குது. பூமி கடையில் நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, உகாண்டாவில் கண்டுபிடிச்சாங்க, பாகிஸ்தானில் கண்டுபிடிச்சாங்கன்னு நியூஸ் வந்துச்சு, இந்தியாவிலையும் கண்டுபிடிச்சாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. மக்கள் அடுத்த கொஸ்டின் கேட்கணும்னா, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்களே, அப்புறம் ஏன் வந்து தங்கத்தோட விலை குறையல? கண்டுபிடிச்சிருக்கிற அமௌண்ட் ஆஃப் கோல்டோட டிமாண்ட் வந்து சப்ளையோட டிமாண்டோட கம்மி. டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை வந்து கம்மி தான் ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது விஷயம், நீங்கள் நினச்ச மாதிரி நாங்கள் போனோன்னா குழி தோண்டோன்னே அப்படியே உள்ள தங்கம் புதைச்சி வச்சுருப்பாங்க, எடுத்து கொண்டு வந்து கடையில் வச்சு விற்கணும் அப்படி கிடையாது. 100 டன் மணலை எடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணால் தான் உங்களுக்கு 1 கிராம் to 2 கிராம் ஆஃப் கோல்டு கிடைக்கும். 100 டன். ஓகே, புரியுதுங்களா? அதை ப்ராசஸ் பண்ணுறதுங்க அப்போ எவ்வளோ பெரிய ப்ராசஸ். அது பேர் மைனிங்வாங்க. பிட்காயினும் காமனாக இருக்கிற மைனிங். புரியுதுங்களா எப்படி கோரிலேட் ஆகி கொண்டு வந்தாங்க அப்படிங்க? பேஸ் ஃபண்டமெண்டலாக சேம். தங்கத்துக்கும் பிட்காயினுக்கும் ஃபண்டமெண்டல் சேம். பட் தங்கம் பிட்காயின் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் அவர் கரண்ட் ஆடியன்ஸ் ஆர் வியூவர்ஸ், இட்ஸ் ஃபார் அஹெட் ஆஃப் அ டைம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி ரீசன் பிகாஸ் ஒன்லி லிமிடெட் செட் ஆஃப் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் இட். தங்கங்கன்னு எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன், நான் குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் பிட்காயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இன்றைக்கி தெரியும். டெக்னாலஜி அது எங்கே வாங்குறது, அப்படி எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி சென்ட் பண்ணுறது, எப்படி ரிசீவ் பண்ணுறது, அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். Yes, it requires some little bit of, you need to be a little technically sound to do that. காமன் மேன் ஒரு ஆட்டோ டிரைவர் அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஈஸியாக யூஸ் பண்ணணுமான்னு என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு பேரியர். ஆனால் லாங் ரனில் இட் வில் எவால்வ் அண்ட் இட் வில் பி ப்ராக்டிகலி ஈஸியராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிட்காயின் நீங்கள் கொடுத்தது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். கோல்டையும் பிட்காயின் ஒரே டேபிள் வச்சிங்கன்னா நான் ரெண்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுப்பேன். ஓகேங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ, ப்ரொடெக்ஷன் எல்லாமே. பட் பிட்காயின் வந்து கோல்டுக்கு ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா, இதுக்கு ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் ரொம்ப வாலட்டைல். இப்போ 1 கோடி ரூபா இருக்கிற காயின் டக்குன்னு வந்து 80 லட்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தங்கம் அந்த மாதிரி கிடையாது, அதுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் டைம் டெஸ்ட்டு. பிட்காயிங்கிறது இப்போ தான் வந்து 12-15 வருஷமாக இருக்குது ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ ஆனால் இதுவே வந்து கோல்டு எடுத்துக்கோங்க, எத்தனையோ 1000 வருஷமாக காலம் கடந்தனால அதோட வேல்யூ இஸ் ப்ரூவன். இட்ஸ் அ ப்ரூவன் அசெட். இந்த மெட்டலுக்கு வேல்யூ இருக்குங்கிறது அகெயின் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் கோல்டை வாங்கி அவங்களோட ரிசர்வில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு மெயின் ரீசன் ஃபார் கோல்டு டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் வேல்யூ. ஏன்னா சென்ட்ரல் பேங்க்லாம் வாங்கி வச்சு தங்கத்தெல்லாம் எடுத்து விற்கலாம் மாட்டாங்க. ஒன்ஸ் வாங்கிட்டாங்க அது அப்படியே அதை உள்ளே காந்துருக்கோம். ஏன் ஆக்சுவலி கவர்மெண்ட்ஸ் வந்து தங்கத்தை வாங்குறாங்க? அப்படி வாங்குறாங்கன்னா அது யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க? கவர்மெண்ட் வாங்குறதா? கவர்மெண்ட் வாங்குறது. அது மைனிங் பண்ண கம்பெனிஸ்ட்ட கோல்டு இருக்கும், அது ஆக்ஷன் விடுவாங்க. அது ஆக்ஷன் விடும்போது அது கவர்மெண்ட்டே கூட போய் வாங்கிக்கலாம்.
அப்போ நம்மளுக்கு இந்த ரெடி பண்ணுற ஒரு ஜுவல்ஸ் இருக்குல்ல, அது வந்து யாரு கிட்ட போகும்? கரெக்ட். இல்லை அதை நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன். அந்த தங்கம் கவர்மெண்ட் வாங்குதா, கவர்மெண்ட் வந்து அது ஒரு சர்டன் அகைன் த்ரூ த கவர்மெண்ட் யூ கேன் பர்ச்சேஸ். இந்த மாதிரி வெண்டர்ஸ் கூட வாங்கலாம். மர்ச்சன்ட்ஸ் கேன் பை கோல்டு த்ரூ த கவர்மெண்ட். ஓகே. அவங்க கிட்ட வாங்கினா திருப்பி அதை ஆர்னமெண்ட்டாக மாற்றி மக்களுக்கு சர்க்குலேஷன் கொடுக்குறாங்க. ரைட். ஸோ கவர்மெண்ட் இஸ் த அல்டிமேட் ஏஜென்சி, ஐ மீன் பாடி விச் பர்ச்சேஸ் த கோல்டு ஃப்ரம் த மைன்ஸ் ஃப்ரம் அப்ராட். ஸோ இந்தியாவில் வந்து தங்கம் வந்து செகண்ட் ஹையஸ்ட் இம்போர்ட்டட் கமோடிட்டி. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஓகே. க்ரூட் ஆயில் வந்து நம்மளோட ஏன்னா நம்ம எண்ணெய் சுரங்கங்கள்லாம் இல்லை, க்ரூட் ஆயில் தான் அதிக அமௌண்ட் ஆஃப் நம்ம கொடுத்து வாங்குறோம். அடுத்தது தங்கம் செகண்டு. இந்த தங்கத்தோட இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணி என்னெல்லாமோ கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஏன்னா வி ஆர் அ இம்போர்ட் ஹெவி கண்ட்ரி. அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்மி, இம்போர்ட் ஜாஸ்தி. இம்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கிற கண்ட்ரியில் அவங்களோட கரன்சியோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஓகே. சவுதி அரேபியா, யூஏலாம் அவங்களுக்கு ஏன் அவங்களோட ஒரு டாலருக்கு நிகராகவே அவங்களோட கரன்சியே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 245 அப்படிலாம் இருக்கும். ரைட். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கரன்சி வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்களோட எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி. அவங்க க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து ஆயில் இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். காசை எப்படி கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே. 2024 முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, 2024 முன்னாடி வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலக நாடுகள் எல்லாருமே ஆயில் பேரல்ஸை டாலரில் தான் வாங்கணும். ஓகே. வெரி ஸ்மார்ட் மூவ் பை யூஎஸ் கவர்மெண்ட். ஆயில் அவன்ட்டு இல்லை, ஆனால் அதை எப்படி அவன் சாதகமாக பயன்படுத்திக்கிறான். எல்லாருமே டாலரில் தான் நீ எல்லாருக்கும் டாலர் தான் விற்கணும்னு சொல்லி சவுதி அரேபியா மன்னர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்துட்டான். ஓகே. வருஷங்களுக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நல்லா கவனிங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதை பொறுத்து உங்களோட காய்கறி விலை மாறும். ஆமாம். ஓகேங்களா. அப்படி பார்க்கச்சில் அது ஒரு அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் எல்லா கண்ட்ரியும் வாங்குவாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, கையில் இருக்கிற ஐஎன்ஆரை கொடுத்து டாலராக மாற்றி பேரல் வாங்கணும். அப்போ எல்லாருக்குமே டாலர் தேவைப்படுங்கிறனால டாலரோட டிமாண்ட் அதிகமாகுது. எல்லாருமே போய் டாலர் வாங்க போகிறாங்க. எல்லா கண்ட்ரியும் 147 கண்ட்ரியும் போய் டாலர் வாங்க போச்சுன்னா டாலரோட வேல்யூ அதிகமாகுமா. அதனால தான் அவன் எவ்ரி 100 days $1 trillion நோட் அச்சடித்தாலும் அவன் பயங்கர மோசமான நிலைமைக்கு போகலை. இதே அப்படியே இதோட கான்ட்ராஸ்டிங் ஒரு விஷயம் சொல்ல, ஜிம்பாவே, வெனிசுலா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எடுத்து பாருங்க. அங்கே போனீங்கன்னா இன்றைக்கி $1 billion ரூபா நோட் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இதே கான்செப்ட். அவனும் நோட் அச்சடிச்சான், ஆனால் அவன் அச்சடித்த நோட்டு வந்து அந்தளவுக்கு டிமாண்ட் இல்லாத நோட். ஓகே. US டாலர் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால தான் அவன் இவ்வளோ நோட் அச்சடிச்சும் இவ்வளோ நாள் சர்வே பண்ணியிருக்காச்சு. அண்ட் நோட் அச்சடிச்சது வந்து அவன் நாட்டு வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, அந்த டிரான்சிஷன் வந்து 50 வருஷம் கழிச்சு அழிவு. நம்ம என்றைக்கோ செஞ்ச ஒரு தப்பு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது கண்டுபிடிக்கிறது வந்து 50 வருஷம் ஆச்சு. ஓகே. அது இன்றைக்கி அதை கண்டுபிடிக்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ் வந்து ஒரு சூப்பர் பவராக மாறிட்டான் அப்படிங்கிறத வந்து எல்லா கண்ட்ரியும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இதை ஐடென்டிஃபை பண்ணுற சைனாவும் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, கையில் இருக்கிற US டாலரை ஃபுல்லாக டம்ப் அடிக்கிறாங்க. ஓகே. இனிமேல் நம்ம கையில் வந்து டாலராக வச்சுக்க வேண்டாம், எல்லாத்தையுமே கோல்டாக மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா கோல்டு இஸ் த ஒன்லி அசெட் ஆர் மெட்டல் விச் இஸ் நாட் கண்ட்ரோல் பை சிங்கிள் என்டிட்டி ஆர் கண்ட்ரி. இட்ஸ் டீசென்ட்ரலைஸ்ட் கரன்சி. இது நான் இந்த இதுக்காகவே ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தது. ஸோ 1991 வந்து இந்தியா வந்து க்ளோஸ் டு பேங்க்ரப்சி. நம்மக்கிட்ட 3 வீக்ஸ்க்கு தான் இம்போர்ட் பண்ணுறதுக்கான காசே இருந்துச்சு. பட் அப்போதைக்கு இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா 47 tons ஆஃப் கோல்டை விற்கலை, பிளட்ஜ் கடனை வாங்குறதுக்கு யார்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா UK கிட்ட ஒரு 27 tons கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்விஸ் பேங்க்ஸ் கிட்ட ஒரு 20 tons கொடுத்துருக்காங்க. அது மூலயமா $200 to $300 million ரைஸ் பண்ணி தே ஜஸ்ட் கேம் பேக் ரிவைவ் பண்ணி திருப்பி இண்டஸ்ட்ரீஸில் மணியை போட்டு 1992லேயே மொத்த கடனையும் ரீபே பண்ணி அந்த 47 tons ஆஃப் கோல்டை திருப்பி வராங்க. கவர்மெண்ட்டே கோல்டு வாங்கிடலாம் பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலி கவர்மெண்ட்டுக்கே கோல்டு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது மக்களுக்கு அப்போ எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நானும் ஒன்று பார்த்தேன், கோல்டோட ரேட்டு நீங்கள் ரொம்பனா இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்போயே வாங்கியிருந்தானா இப்போ ஆயிருக்கும். 2022லேருந்து 2025 இன்றைக்கி நம்ம பேசிக்கிற வரைக்குமே கோல்டோட பர்சன்டேஜ் வந்து 105% ஏறி இருக்குது. அதுவே பெட்டர் ரிட்டர்ன் 3 வருஷத்தில் 100% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எல்லாருமே பேசுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது பண்ணலை. அதுதான் ஒரு ரீசன். இன்றைக்கி போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கே வாங்கியிருக்கலாமே சொல்கிறவங்க எல்லாருமே. ஸோ யார்கிட்ட சொன்னால் அன்றைக்கே தெரிஞ்சு தான் வாங்கியிருக்கான். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குது விச் இஸ் 10,000 அரௌண்ட் வச்சுக்கலாம், 9,800 சம்திங் 10,000 வச்சுக்கிட்டா ஜிஎஸ்டி போட்டால் 10,000 வந்துடும். அதுக்கு எத்தனை எவ்வளோ 3%. அதே ஜுவல்லாக எடுத்தோன்னா 3%. ஓகே. இப்போது 10,000 ரூபாய் இருக்குது. வாட் would be the price of gold in 2030? சூப்பர், நல்ல கொஷின். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் கேட்ட ஜுவல்லாக எடுத்தான்னு கேட்டிங்களா, ஜிஎஸ்டி 3%, வேஸ்டேஜ்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க. அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். 100 அகைன் ஆரோகோல்டுக்கும் ஜுவல்லரியாக வாங்குறதுக்கு டிஃபரன்ஸ். நீங்கள் கோல்டாக வாங்குறதா ஆரோகோல்டு வாங்குறீங்க, கோல்டு ஜுவல்லரியாக வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன். 100 கிராம் ஜுவல்லரி வாங்குறீங்கன்னா
அவங்க வேஸ்டேஜ்னு ஒன்று போடுவாங்க. அந்த வேஸ்டேஜ் 20%ன்னு வச்சுக்கோங்க. இல்லை 18%, ஆவரேஜ் அந்த 18% இருக்குங்க. நீங்கள் நல்ல டிசைன், லேட்டஸ்ட் டிசைன் எடுத்தீங்க 18% வேஸ்டேஜ் இருக்கும். கூட ஒரு 3% ஜிஎஸ்டி கொடுக்க போகிறீங்க. 121 கிராமுக்கு பணம் கொடுக்கணும். ஓகே. 100 கிராமோட வீட்டுக்கு வருவீங்க. 21 கிராமுக்கு நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். அது 21 கிராம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது லைஃப்பில். சரிங்களா? Auragold நீங்கள் 103 கிராமுக்கு பணம் கொடுக்குறீங்க. 100 கிராமோட வீட்டுக்கு வரீங்க. ஏன் புரியல? 103 கிராம் அந்த ஜிஎஸ்டி. ஓகே 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 ஓகே. அப்போது நான் 121 கிராமுக்கு பணம் Auragold கொடுத்தேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா கிராம் கிடைக்குமா? 118 கிராம் கிடைக்குமா? இப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? இதுதான் கான்செப்ட். இதை தான் நான் வந்து அதனால தான் டிஜிட்டல் கோல்டு வந்து பெட்டர் சாய்ஸ். எஸ், ஓகே, யூ கேன் பை இட் இன் ஃப்ராக்ஷன்ஸ். அண்ட் இன்னொரு நான் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து 2020க்கு அப்புறம், இந்த பேண்டமிக் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் 30% ஆஃப் த பீப்புள் ட்ரெடிஷ்னல் கோல்டுலேருந்து டிஜிட்டல் கோல்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. அண்ட் தென் நான் இன்னொன்று பார்த்ததுன்னா, Auragold 2020 ஸ்டார்ட் பண்ணுது. 2022 ஓகே. ஸோ அப்போ அந்த ரேஞ்ச் அந்த ஸ்டார்டிங்கில் தான் இருந்திருக்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்பட்டதா இல்லை எப்படி? வாட் சரி, என்னென்னா ஐ வாண்ட் டு பில்ட் அன் ஆப். தட் ஆப் ஷுட் பி இம்பேக்ட்ஃபுல் அண்ட் ஹெல்பிங் அ காமன் மேன் ஹூஸ் வாக்கிங் இன் த ரோடு. இப்படி தான் நான் யோசித்தேன். அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அப்போ அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வேணும். காமன் மேனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? இன்ஃப்ளேஷன் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். நல்லவங்களுக்கும் இன்ஃப்ளேஷன் உண்டு, கெட்டவங்களுக்கும் இன்ஃப்ளேஷன் உண்டு, பணக்காரனுக்கும் உண்டு, ஏழைக்கும் உண்டு. இப்படி இருக்கிற ஒரு இன்ஃப்ளேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னே அவனுக்கு தெரியாமல் இருக்கான் நிறைய பேர். ஏன் அவனுக்கு தெரியலனா ஃபினான்ஷியல் லிட்ரஸி கம்மியாக இருந்துச்சு. இதுவும் அடுத்த ப்ராப்ளம்ஸ். இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ல. when I search சொல்யூஷன், கோல்டோட 64 வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்குறேன். 64 வருஷத்துக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, இது எவ்வளோ பெரிய ஒரு ட்ராக் ரெக்கார்ட் தெரியுமா? பார்க்குறவங்களுக்கு தெரியாது 12%ங்கிறது என்ன சின்னதாக இருக்கே. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வருஷத்துக்கும் 12.1% CAGR. Nifty 50 எடுத்துக்கோங்க. Nifty 50யோட லாஸ்ட் 36 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஜஸ்ட் 11.1%. ஓகே. Nifty 50யோட கோல்டு ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அதிகம் தான் சொல்கிறேன். ஒரு லாங்கர் ஹரிசான். நீங்கள் டைம் டியூரேஷன் அதிகமாக எடுக்க அது இன்னும் டிஃபிகல்ட் டு மெயின்டைன் த CAGR. ஓகே. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அப்போ இதை வச்சு தான் உங்களுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும் நான் டிசைட் பண்ணுறேன். ஹென்ஸ் came out of it this Auragold. Okay. If I had found, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், if I had found out that platinum is the best asset in this whole world அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் என்னென்னோ அது ஆரா பிளாட்டினம் கூட இருந்திருக்கலாம். ஓகே, ரைட். த ரீசன் பிஹைண்ட் த நேம் அண்ட் வை ஐ சோஸ் கோல்டு. செகண்ட் திங், பிளாட்டினம் வந்து நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்துச்சோ அதுதான் இன்றைக்கும் இருக்குது. ஓகே. பிளாட்டினம் ஸ்டில் அட் த சேம் ப்ரைஸ். 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையோட பிளாட்டினோட ரேட் கூட. பிளாட்டினம் வாஸ் கன்சிடர்ட் ப்ரீமியம் மெட்டல் பிகாஸ் தங்கத்தோட சப்ளையை விட பிளாட்டினமோட சப்ளை கம்மி. இன்றைக்கும் அப்படி தான். ஆனால் அதோட வேல்யூ ஏன் ஏறவே இல்லைன்னா, நோபடி யூஸ்ட் பிளாட்டினம் அஸ் ரிசர்வ் கரன்சி ஆர் ரிசர்வ். இது மாதிரி பேங்க்ஸ் யூஸ் பண்ணல. அப்படி யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் இட் பி டிஃபிகல்ட். ஏன்னா அது ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆஃப் சப்ளை இருக்கும். இப்படி நீங்கள் எல்லோரும் வாங்கி வச்சிட்டாங்கன்னா பிளாட்டினமே பெருசாக அவைலபிள் இருக்காது விதத்தில். ஸோ இப்படி என்னுடைய 7 years ஆஃப் லேர்னிங்கில் நான் என்ன பார்த்துறேன்னா, கோல்டு இஸ் த பெஸ்ட் அசெட் அட் த மொமெண்ட் ஃபார் அ காமன் மேன் டு கோ வித். அப்போது இந்த அசெட்டை நம்ம எப்படி கொடுக்கணும்? நீங்கள் சொன்ன மாதிரி 2020 அந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொன்ன மாதிரி நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஃப்யூச்சரில் தங்கத்தோட விலை ஏற ஏற மக்களால் ஒரு ஃபுல் கோல்டு ஒரு கிராமை வந்து போய் டக்குன்னு வாங்க முடியாது. ஃபார் வாஸ்ட் மெஜாரிட்டி இட்ஸ் நாட் பாசிபிள் ஈவன் ரைட் நவ். 10,000 ஒரு கிராமு மாதம் 15,000 சம்பாதிக்கிறான். எப்படி போய் வாங்க முடியும் ஒரு கிராம்? ஆஸ் ஐ செட், இட் வில் கீப் ஆன் ரைசிங். இட் வில் கோ 11K 12K 13K. இந்த ஜென்ரேஷன் ஆஃப் நம்ம ஜென்ரேஷன் அதெல்லாம் பார்க்கவும் போகிறோம். வில் see it. 20,000 rupees அந்த கிராம் ஆஃப் கோல்டு யூல் சி. நீங்கள் கேட்ட பேஷனுக்கான ஆன்சர் 2030 ஒரு கிராம் ஆஃப் கோல்டு வில் பி 20,000 rupees per gram. ஸோ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு இன்னும் நெக்ஸ்ட் 5 years 100% ரிட்டர்ன்ஸ் இருக்கும். எஸ், ஓகே. அண்ட் தட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கோல்டு. எஸ், சின்ஸ் யூ ஆஸ்க்ட், ஐ வில் டெல் யூ, தங்கத்தோட விலை எவ்ரி 4 years டபுள் ஆகும். ஓகே. இது வந்து பேசிக்ஸ். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் டபுள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் உங்களுக்கு தெரியுமா? 8 years நினைக்கிறேன். 12 years. 12 years. ஓகே. Who are the people who are investing into fixed deposit? People who are scared to invest. எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து பணம் லாஸ் ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறவங்க எனக்கு வந்து பணம் தேவைப்படும் சொல்லி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறாங்க. இப்போ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற பணம் வந்து கிட்டத்தட்ட மணியை நீங்களே கொண்டு போய் ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா? இது ஈக்குவலண்ட். அப்போது நீங்கள் தங்கத்தில் போடுறதும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற அளவுக்கு சேஃப்னு சொல்கிறீங்க. இட்ஸ் சம்திங் டேஞ்சிபிள். தங்கத்தோட விலை 0க்கு போகாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட பையிங் பவர் வந்து கூட தான் போகுது வித் இன்ஃப்ளேஷன். அப்போது இந்த தங்கத்தில் கொண்டு போய் நான் வந்து 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் டெபாசிட் 1 லட்ச ரூபா போடுறேன். 12 வருஷத்தில் 2 லட்சமாக மாறிடும். தங்கத்தில் போடுற 1 லட்சம் 4 வருஷத்தில் 2 லட்சமாக மாறிடுமா? 8வது வருஷத்தில் 4 லட்சமாக மாறிடுமா? 12வது வருஷத்தில் காம்பவுண்ட் ஆரிஸ். நீங்கள் போட்ட 1 லட்ச ரூபா 12 வருஷத்தில் 8 லட்சமாக மாறிடுச்சு தங்கத்தில். கன்சர்வேட்டிவாக எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்காமல்
சேஃபாக மாறிடுச்சு. இதே கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோன்னா 2 லட்சமாக மாறுறதுக்கே 12 வருஷம் ஆயிரும். அப்போது வேர் டஸ் இட் ஸ்டாண்ட்? 6 lakhs எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் கோல்டில் இருக்குன்னா இருக்குது. தட் இஸ் வை ஐ ஃபவுண்ட் அவுட் தட் இட் இஸ் த பெஸ்ட் அசெட் ரைட் நோ ஃபார் அ மிடில் கிளாஸ் பர்சன். ஆரோகோல்டோட ஒன் லைன் என்னென்னா, டீ குடிக்கிற காசு தங்கம் வாங்குறது. 10 ரூபாய்க்கு கூட நீங்கள் தங்கம் வாங்கலாம். அப்போது 10 ரூபாய் ஆட்டெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே நமக்கு ஆல்மோஸ்ட் இருக்குது. ஏன்னா உயிர் வாழனா கூட 10 ரூபா தேவை. நான் இன்றைக்கி எனக்கு சாப்பாட்டுக்கே வெளில சார், ஆனால் என்னால் ஒரு டீ குடிச்சு உயிர் வாழ முடியுமானா அந்த டீ குடிக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா வேணும்ல, அந்த 10 ரூபா வச்சு கூட நீங்கள் தங்கம் வாங்கலாம். இப்படிங்கிறப்போ வாங்க முடியாதவங்களால கூட நீங்கள் வாங்க முடியும். ஈவன் தோ ஃபர்கெட் த ப்ரைஸ் இஸ் 10,000 rupees per gram. யூ ஹேவ் 10 rupees, யூ இன்வெஸ்டட், யூ கெட் சம் மில்லிகிராம்ஸ். காலங்கள் போக போக நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது 1 gram வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் யூ ஹேவ் 1 gram ஆஃப் கார்பஸ் விச் ஆக்ட்ஸ் as a safety net for you. ஓகே. ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 இருக்குது, எவ்வளோ தங்கம் தேவை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 200 கிராம் ஆஃப் தங்கம் மினிமம் தேவை. 200 grams இருக்குல்ல? இல்லை, பரணி வச்சிருக்கிறேன் இல்லை. பட் எனிவே ஃபைன். ஸோ இந்த 200 கிராம் ஆஃப் தங்கம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டாண்ட் பாயிண்டில் ஃபினான்ஷியலி செக்யூர்ட் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா இந்த 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில் எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் இந்த தங்கத்தை விற்றோ இல்லை வச்சோ அவங்களால சால்வ் பண்ண முடியும். இன்றைக்கி 200 கிராம் ரஃப்லி 20 lakhs. ஓகே, புரியுதுங்களா சொல்கிறது? இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட், இட்ஸ் பிக் அமௌண்ட். அண்ட் நல்லா பாருங்கள், நான் சேஃப்டி நெட்டுன்னு சொன்னதுக்கு நம்ம முன்னோர்களும் அதுக்கான விஷயம் தான். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தங்கத்தை கொடுத்து அனுப்புவாங்க, முன்னோடு சேர்த்து கொடுக்குறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த கப்புள்ஸ் எதுக்காக சும்மா இது லஞ்சம் கிடையாது, இட்ஸ் அ சேஃப்டி நெட். இந்த கப்புள் இன் டைம்ஸ் லைஃப்பில் வந்து ஒரு ஹார்ட்ஷிப் வரும்போது இந்த தங்கம் அவங்களுக்கு பாதுகாக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது அப்படியோட கொடுக்கப்பட்ட இதுதான் ஒன்று. இந்த படம் இருக்குது, தேவயானி அண்ட் சரத்குமார், அந்த படம் பேர் என்ன? ஐயோ இருங்க, சூரியவம்சம். எக்ஸாக்ட்லி, சூரியவம்சம் படம் இட்ஸ் வெரி குட். அவன் வந்து ஒரு பஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த தங்கத்தை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் 10 பிஸ்னஸ் ஆகும், அவன் 10 பஸ் ஆகும், பெரிய எம்பையர் பில்ட் பண்ணுவார். ரைட்? இட்ஸ் அ வெரி கூல் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அ கார்பஸ், யூ நீட் ஒரு பேக்கப் வேணும்ல. அதுதான் அந்த கோல்டு வந்து உங்கள் பேக்கப். இப்போ எப்படின்னா நான் என்ன செய்ய சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆனால் எல்லாருமே வந்து இன்றைக்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கு கற்றுக்கணும், நீங்கள் ரெடி ஆகணும்னு நான் சொல்கிறேன். அப்போது அந்த ரெடி ஆகிற ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு சம்பளத்தில். அது ஒரு கார்பஸ் பில் பண்ணிடுங்க. அந்த கார்பஸை தொடாதீங்க, அதை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேக்கப் கார்பஸ் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஒரு பாயிண்ட் 5 வருஷம் கழிச்சு என்கிட்ட இந்த பணம் இருக்குடா, நானும் ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு தோணும் போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் யூ கேன் ஸ்டார்ட். எதுவுமே இல்லை சார், என் பாக்கெட் எம்டியாக இருக்குது, ஆனால் நான் நாளைக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா 2 நாள் நீங்கள் ஏதாவது ஒரு ஹார்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா 3ஆவது நீங்களே அந்த பிஸ்னஸை மூடிடுவீங்க. பேஸ்மெண்ட்டே இல்லாமல் அது மேலே 10 மாடி கட்டணும்னு நினைக்கிறாங்க மக்கள். பேஸ்மெண்ட்டு நான் சொல்ல 200 கிராம் ஆஃப் தங்கம், 200 கிராம் தங்கம் இல்லாமல் நான் கொண்டு போய் இதில் போட்டேன் அதில் போட்டேன், எதில் வேணாலும் போடுங்க. அது வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. கிட்டத்தட்ட அது எப்படின்னா கார்டே இல்லாமல் கிரிக்கெட் விளாட்ற மாதிரி. திடீர்னு பால் எங்கேயாவது பழத்தில் பட்டுச்சுன்னா அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. நான் அதில் வந்து மறுபடியும் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இந்த மிடில் கிளாஸ் செக்டருக்கே நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் போகிறீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் சிஸ்டம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாலேஜ் வேணும், ரிசர்ச் வேணும், டைம் வேணும். இது வந்து எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து கஷ்டம். கரெக்டுங்களா? உட்காந்து நான் வந்து ஒரு நாள் 8 மணி நேரம் நான் போயிட்டு வந்தேன், மறுபடியும் வந்து 4 மணி நேரம் உட்காந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் அனலிசிஸ் பண்ணுறேன். எங்கே டைம் இருக்குன்னு இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, நல்லா பாருங்கள், யூடியூப்ல இவன் சொன்னான், இல்லை அவன் சொன்னான், இல்லை எங்கள் சித்தப்பா சொன்னார், பெரியப்பா சொன்னார்னு எதையோ கண்மூடி போடுவான். போட்டு சில நேரம் ரிட்டர்ன்ஸும் வரும். உடனே அவன் நினச்சிடுவான், ஆஹா ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி அகைன் நம்ம ஐ திங்க் வி ஹேட் டிஸ்கஷன் இல்லை, 10,000 வச்சுருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் 5 மடங்கு ஆகி 50,000 வாழ்க்கையே செட்டில் ஆயிருமா? இல்லை, அவ்வளோதான், அதான் உண்மை. ரைட்? ஸோ டு மேக் பிக் மணி யூ நீட் பிக் மணி. இது வந்து மக்கள் புரியணும். அண்ட் ஆல்சோ பீப்புள் எக்ஸாம்பிள் எடுப்பாங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இந்த மாதிரி ஒரு 10 பேர் எடுப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். பட் பீப்புள் அதை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா, how much corpus they have, அவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் என்னவா இருந்துச்சு, அவங்க 5 year ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா 100 கோடி. அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் 100 crore இருக்காங்கன்னா 2% 3% தான், 5% வச்சுக்கோங்களேன். 5% இஸ் ஈஸி டு மேக் இன் எனி ட்ரேடுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு கார்பஸ் இருக்கணும். பென்சில் கம்பெனி இருக்காங்க, இவங்களுக்கு மேலே ஒருத்தவங்க வந்து திடீர்னு ஒரு 100 கோடி போடுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அது வந்து ஹை வேல்யூவேஷனில் இருக்கும். அப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க, அப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாகும். தென்
the people will make actually. ஏன்னா இப்போ இவங்க வந்து ஒரு 2% 3% இன்ஃப்ளேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வரும்போது நெக்ஸ்ட் ஒரு 3% வருது. அந்த 3%லேருந்து அவங்க மொத்தமாக வெளியே எடுத்தாலே 100 crore 3% வந்துச்சுன்னா 3 CR ஆயிடுச்சு ஒரே நாள் அந்த மாதிரி. உடனே 3 கோடி எடுத்துட்டார் பார்த்தீங்களா, நீங்களும் வாங்கி எடுங்கம்பாங்க. அவர் 100 கோடி போட்டு 3 கோடி எடுத்தாரா, நீ வந்து வெறும் பாக்கெட்டில் இருக்கிற 30,000 போட்டு 3 கோடி ரூபா அப்படி எடுக்க முடியும். லைக் ஸோ யூ ஹேவ் டு பி ரியலிஸ்டிக் ஆக்சுவலி. ஸோ இந்த ஹோல் பாட்காஸ்ட்டில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கன்சிஸ்டன்சி பீட்ஸ் எவ்ரி திங், மேபி இன் இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஆன் த பிஸ்னஸ் அஸ் வெல். ஸோ அது புரிஞ்சு பண்ணிட்டாலே மோஸ்ட்லி வி கேன் பீட் லைக் 90% ஆஃப் பீப்புள் இஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கே ரொம்ப நன்றி. And really, thank you so much to Bharani for starting this podcast with me. It's really an honor and privilege. Auragold சார்பாகவும் என் சார்பாகவும் we wish Bharani all the best for this OCB podcast. And இனிமேல் ஃபியூச்சர் பாட்காஸ்ட்டுக்கும் என்னை கூப்பிட்டா நான் கண்டிப்பாக வருவேன். I'm really happy and honored. Thank you so much Bharani. Thank you so much. So if you're watching till the end, I hope you got some insights about entrepreneurship and investments. And if you have any suggestions about the podcast, and if you have anything more to say about this, please drop a comment to add more values to all of us. We have a lot of guests aligned. So subscribe and have a great day. Bye.